வணக்கம். கடந்த ஒரு வார காலமா இலங்கையோட தமிழ் ஊடகங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்த ஒரு பரபரப்பான விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா சினிமால கூட பார்க்க முடியாத ரோலர் கோஸ்டர் ஈவென்ட்ஸ் இந்த விஷயத்துல நடந்துச்சு. இலங்கையில இருக்க சாவகச்சேரிங்கிற இடத்துல இருக்க ஒரு மருத்துவமனையில நடந்த பரபரப்பான விஷயங்கள் உலகம் முழுக்க பரவி இருக்க இலங்கை தமிழ் மக்களை உன்னிப்பா கவனிக்க வச்சிருக்கு. சாவகச்சேரி இதுக்கு முன்பாக புலிகள் கட்டுப்பாட்டுல 30 வருஷங்களா இருந்துச்சு. மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் அப்போது இருந்ததால எந்த விதமான ஊழலும் இல்லாம எல்லா நிறுவனங்களும் இயங்கிக்கிட்டு இருந்ததா மக்கள் நினைவு கூறுறாங்க. இந்த சாவகச்சேரியில இருக்க அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப பழமையான மருத்துவமனை. 1932 தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேல பயன்பாட்டுல இருக்கு. குறிப்பா 2009 இலங்கை அரசாங்கம் நடத்திய போர் தாக்குதல்கள்ல பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்க. இப்ப சமீபத்துல ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக இந்த மருத்துவமனையில தற்காலிக சூப்பரிண்டென்டாக பதவியேற்றுக்கிட்டாரு அர்ச்சுனா ராமநாதன்ற டாக்டர். அவர் பதவியேற்றுக்கிட்டப்போ மருத்துவமனை இருந்த நிலைமையை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா மிகப்பெரிய மருத்துவமனையான சாவகச்சேரி மருத்துவமனை கிட்டத்தட்ட அலங்கோலமான கண்டிஷன்ல இருந்திருக்கு. மருத்துவமனை வளாகம் பயங்கர அருவருப்பா மனிதர்களோட ஓபன் டாய்லெட் மாதிரி இருந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி சுகாதாரக்கேடா இருக்கேன்னு மனவேதம்பி போனார் டாக்டர். அவசர சிகிச்சைகளின் போதும் ஆபரேஷன் அப்பவும் ஐசியூல இருக்க கருவிகள் இயங்கவும் ஜெனரேட்டர் ரொம்ப அவசியம். இங்க ஜெனரேட்டர் இல்லையான்னு கேட்டா இருக்கு, 1க்கு 2. சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் நன்கொடையா வழங்கி இருக்கார். ஆனா அது செயல்படாம இருந்திருக்கு. அடுத்தது மெட்டர்னிட்டி வார்டு. இங்க பிரசவத்துக்கு வர பெரும்பாலான பெண்கள் நார்மல் டெலிவரி பண்ண முடியாத பட்சத்துல யாழ்ப்பாணத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுவும் சில பேரை குழந்தையோட தலை முதல்ல வராம கால்கள் முதல்ல வெளியில வந்தா அந்த கால்களை உள்ள தள்ளி அந்த கர்ப்பிணிகளை யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கொடுமையை இங்க இருக்க டாக்டர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவரோட வீடியோல சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் போது நமக்கு பயங்கர கோபம் வருது. அடுத்தது வீக்கெண்ட்ஸ்ல, அதாவது சாட்டர்டே சண்டேனா இறந்து போனவர்களோட உடல் மார்ச்சுவரியிலேயே இருக்கணும். ஏன்னா உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்க டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இறந்து போனவர்களோட உறவினர்கள் கண்ணீரும் கம்பளையுமா நின்னாலும் அதை பத்தி எந்த கவலையும் அந்த டாக்டர்ஸ்க்கு கிடையாது. அடுத்தது, இந்த ஹாஸ்பிட்டல்ல உடற்கூராய்வு பண்றது இல்ல. அதனால யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. அங்க பாடியை வாங்குறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கணும். ஆனா சீக்கிரமா வாங்க ஒரு வழி இருக்கு. 30,000 இல்ல 40,000 கொடுத்தா உடனே பாடியை கொடுத்துருவாங்களாம். அடுத்தது, பார்மசில போய் மருந்து கேட்டா மருந்து இருக்காது. மருந்து தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இலவசமா மருந்து வாங்கலாம்னு வர பேஷண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்மசில காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும். என்ன ஆச்சரியம், அங்க மருந்து தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அடுத்தது, மிக முக்கியமா எமர்ஜென்சி சர்வீஸ் கிடையாது. ஏன்னா அந்த பிளாக்க மூடி வச்சிருக்காங்க. யாராவது ஆக்சிடென்ட் ஆகி இல்ல அவசரமா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வந்தா அவங்கள பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். சரி, எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க? 4 இல்ல 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா as per records 25 டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சரியான நேரத்துக்கு வரதில்லை. ஏதோ கொஞ்ச நேரம் வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அதான் வர பேஷண்ட்ஸ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் இல்ல யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடுவாங்களே, மருந்தும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதனால எல்லாம் நாளடைவுல அந்த மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருவது குறைஞ்சு போச்சு. பல வருஷமா நோயாளிகள் பெருசா வராததால நிம்மதியா லீவ் எடுத்துக்கிறது, ஏதோ கொஞ்ச நேரம் வர்றது, வந்து சும்மாவே இருந்துட்டு போறது மாதிரி சௌகரியங்களுக்கு பழகி போயிட்டாங்க அந்த டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் தான் இப்படின்னா பாராமெடிக்கல் ஸ்டாஃபும் மத்த வேலை செய்யறவங்களும் யாருமே ஒழுங்கா வேலை செய்யல. இங்க கொடுக்கப்பட்ட விலை உயர்ந்த உபகரணங்கள், அதாவது டயாலிசிஸ் உபகரணங்கள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த ஊழல்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. டாக்டர் அர்ஜுனா சொல்றது நம்மளால இங்க அவ்வளவையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்து வெகுண்டு போன நேர்மையான டாக்டரா இருந்த அர்ஜுனா எல்லாரையும் ஒழுங்கா பணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் டாக்டர் அர்ஜுனா இந்த எல்லா பிரச்சனைகளையும் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை பத்தி கேள்விதான் கேட்டாரே தவிர தண்டனை எதுவும் கொடுக்கல. ஒழுங்கா வேலைக்கு வரணும்னு தான் சொல்லியிருக்காரு. திருடனுக்கு தேள் கொட்டின கதையா இருந்திருக்குமோ என்னவோ. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற எல்லாரும் கூடவும் சிண்டிகேட் வச்சுக்கிட்டு ஒன்னா கூடி பேசி சூப்பரிண்டென்ட் டாக்டர் அர்ஜுனா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போனாதான் நாங்க எல்லாரும் வேலைக்கு வருவோம்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி அங்க அட்மிட் ஆகி இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணி சில பேரை யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலையே எம்டி பண்ணிட்டு போயிட்டாங்க. டாக்டர்ஸும் வரல. இருந்த பேஷண்ட்ஸையும் டிரான்ஸ்பர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டதால டாக்டர் அர்ஜுனா மட்டுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா அங்க இருந்த மற்ற ஊழியர்களும் இந்த டாக்டர்ஸோட சேர்ந்துகிட்டு யாருமே வேலைக்கு வரல. அங்க அவசரமா வந்த பேஷண்ட்ஸ அவர் ஒருத்தரே ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம உட்காந்து வைத்தியம் பார்த்திருக்காரு. போத குறைக்கு சம்டைம்ஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாம தண்ணியவும் சுத்தமா கட் பண்ணிட்டாங்க. பாவம்
டார்ச் லைட் வெளிச்சத்துல வைத்தியம் பார்த்திருக்காரு. நிலைமைகள் எல்லாத்தையும் உயரதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூடவே யூடியூப்லயும் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போஸ்ட் பண்ணிட்டார். அதுல ஒரு வீடியோல அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தர் அர்ஜுனாவை யூ பிளட்டி இடியட்னு எல்லாம் கத்துறாரு. எல்லாம் வெட்ட வெளிச்சமான உடனே மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அடடா, இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம் நினைச்சோமே, இப்பதான் தெரியுது இந்த டாக்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதை வெளியில கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல விதமா இயங்கி மக்களுக்கு உபயோகப்படணும்னு நினைச்ச டாக்டர் அர்ஜுனா எவ்வளவு நல்லவர், அவருக்கு நாம ஆதரவா இருக்கலாம்னு சாவகச்சேரி மக்கள் நினைச்சாங்க. டாக்டர் அர்ஜுனா தனியா கடந்து கஷ்டப்படுறாரு. ஆனா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய டாக்டர்ஸ் அதை பத்தி கவலைப்படாம ஸ்ட்ரைக் பண்றதோட இங்க பெரிய ஊழல்கள் எல்லாம் பண்ணி இருக்காங்க. அதனால அந்த டாக்டர்ஸ் எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணணும், இல்ல டிரான்ஸ்பர் பண்ணணும், இங்க நடந்த ஊழல்களை எல்லாம் விசாரிக்கணும்னு மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்துச்சு. 7ஆம் தேதி டாக்டர் அர்ஜுனாவை தேடி மீடியால இருந்து நேரடியா பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. சாவகச்சேரியை சேர்ந்த வணிக சங்கங்கள் அர்ஜுனாவிற்கு ஆதரவா கடையடைப்பு நடத்தவும் அமைதியான முறையில போராட்டம் பண்ணவும் முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு இரவு போலீஸ் நடமாட்டம் தென்படுது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. இத மோப்பம் பிடித்த சோசியல் மீடியா, குறிப்பா யூடியூபர்ஸ் அங்க போய் என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப டாக்டர் அர்ஜுனாவை கைது செய்யறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்ற நியூஸ் பரவுது. எப்படிதான் அவ்வளவு பேர் அந்த ராத்திரியில வந்து குவிஞ்சாங்கன்னு தெரியல. நிறைய பேர் உடனே கூட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் தரப்புல இருந்து நாங்க டாக்டர் கைது செய்ய வரல, அவரை சாப்பிடுறதுக்காக வெளியே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. மருத்துவமனையில யாருமே இல்லாததால டாக்டர் அர்ஜுனா மருத்துவமனையை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியல. நிறைய பேர் டாக்டரை இரவோடு இரவா கைது செய்திருவாங்களோன்ற பயத்துல அங்கேயே குழுமி இருந்தாங்க. ஏன்னா 2 பேர் டாக்டருக்கான அரெஸ்ட் வாரண்ட அவங்க போன்ல இருந்து காமிச்சது மக்களுக்கு போலீஸ் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால மக்கள் எல்லாரும் டாக்டரை ஹாஸ்பிட்டல்லையே இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நாங்களே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரோம் டாக்டர், நீங்க எங்கேயுமே வெளியே போக கூடாது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையும் போட்டாங்க. அதனால போலீஸால அந்த நைட் டாக்டரை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கொண்டு வர முடியல. மறுநாள் காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்ச கூட்டம் 10-11 மணி அளவுல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய பெரிய கூட்டமா மாறிடுச்சு. நிறைய மக்கள் கோபத்துல இருந்தாங்க. ஆனா ரொம்ப கட்டுப்பாட்டோட அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஏரியா முழுக்க கடைகள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மக்களோட கோரிக்கைகள் 2. முதலாவது கோரிக்கை, மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த டாக்டர்ஸ் இனிமே சாவகச்சேரி மருத்துவமனையில பணி புரியக்கூடாது. அடுத்தது, அர்ஜுனா டாக்டர் அங்கேயே பணிய தொடரணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தான். மக்களோட இந்த கோபமும் ஆர்ப்பாட்டமும் பெரிய அளவுல இலங்கை முழுக்க ரீச் ஆச்சு. பார்லிமெண்ட்லயும் எதிரொலிச்சது. கூடவே திரைமறைவுல காய்கள் நகர்த்தப்பட்டது. டாக்டர் அர்ஜுனா சாவகச்சேரியில இருந்தா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும், மக்களோட கோபம் வந்து அதிகமாகும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைச்சாங்களோ என்னவோ, அவரை கொழும்புக்கு வர சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனா அங்க கூடியிருந்த மக்கள் டாக்டர் அர்ஜுனாவை அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே போறதுக்கு அனுமதிக்கல. அவங்கள எல்லாரையும் ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டு அங்கிருந்து கொழும்புக்கு புறப்பட்டார் டாக்டர் அர்ஜுனா. அப்போ மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் கட்டாயமா உங்களுக்கு சேவை செய்ய திரும்ப வருவேன்ற உத்தரவாதத்தோட அவர் விடைபெற்று கொழும்பு நோக்கி பயணிக்கிறார். மக்கள் காத்திருக்காங்க. ஆனா அவர் அந்த பக்கம் போன மறுநாளே வேறொருவர் ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டா நியமிக்கப்படுறார். மீடியாவை கூப்பிட்டு எல்லாமே அவங்களுக்கு பிரீஃப் பண்ணப்படுது. டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயங்களில் முதலாவதாக புதுசா ஒரு ஜெனரேட்டர் கொண்டு வந்து நிறுவப்பட்டதை மீடியா பிளாஷ் பண்ணுது. ஆனா டாக்டர் அர்ச்சனா திரும்ப வருவாரான்ற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் மக்கள் காத்திருக்காங்க. டாக்டர் அர்ஜுனாவோட அப்பா 2009 யுத்த காலத்தின் போது காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போ அந்த யுத்தத்துல குண்டடிப்பட்டு முகாமில் வைக்கப்பட்டு பின்பு காணாமல் போன லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்காருங்கிறது முக்கியமான ஒரு தகவல். தான் கஷ்டப்பட்டாலும் தன் மகன் டாக்டர் ஆகணுங்கிற அவரோட கனவு நிறைவேறிடுச்சு. ஆனா தமிழ் மக்களுக்கு சேவையாற்றணுங்கிற அர்ச்சனாவோட கனவு நிறைவேறுமானதான் தெரியல. ஏன்னா அவரோட வேலை பத்தியோ அவருக்கு அந்த வேலைக்கான உத்தரவாதத்தையோ இலங்கை அரசு இன்னும் அறிவிக்கல. அப்படிங்கறதோட மக்களை தூண்டிவிட்டு கலவரம் செய்தாருங்கிற மாதிரி அவர் மீது வழக்கு பதியப்படுமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. கூடவே கடுமையான கொலை மிரட்டல்கள் வருவதா சொல்லப்படுது. அவர் செய்த பிழை என்ன? அவர் அதிரடியா நிறைய நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கணும்னு சொன்னதும் ஊழல் பெருச்சாளிகளை அடையாளம் காட்டினதும் தான் அவர் செய்த குற்றம். உண்மையா கவர்மெண்ட் யார் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும்? தப்பு செய்த ஒழுங்கா வேலை செய்யாத மருத்துவமனை ஊழியர்களை தானே. டாக்டர் அர்ச்சனா இன்னும் கொழும்புலதான் இருக்கார். இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போராடின சாவகச்சேரி மக்களையும் டாக்டர் அர்ஜுனாவையும் சேர்த்தே இலங்கை அரசு ஏமாற்றி விட்டதா அப்படின்றதுதான்.
நாளே நாள்ல பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழ் மக்களோட மனசுல இடம் பிடிச்சு பெரிய ஹீரோவாயிட்ட டாக்டர் அர்ச்சுனா திரும்ப சாவகச்சேரி வருவாரா? வர முடியுமா? அதற்கு இலங்கை அரசு அனுமதிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல்ல பேசப்படுற விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.